ஷேர்ஸ் வந்து ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணி பண்ணது அது வந்து இன்ட்ராடே. இன்றைக்கி ஒரு 1000 ஷேரை வாங்கிட்டு இன்றைக்கே கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஆனால் இதுவே நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு 1000 ஷேர் வாங்க போகிறீங்கன்னா 100 கம்பெனி கூட வாங்கி வைக்கலாம். நீண்ட கால அடிப்படைன்னு வரும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியாக நிறைய கம்பெனி வாங்கினா ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணலாம். ஒரு கம்பெனியை 10,000 பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அதே கம்பெனியை இன்னொரு இடத்துல 10 லட்சம் பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் பேர் எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க? 10,000 பேர்னா 8,000 பேர் ஒன்றா உட்காந்துட்டாங்கன்னா அவங்க சொல்கிற இடத்த தான் வாங்கணும், விற்கணும். இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போ போய் வாங்கினோம்னா அப்புறம் ஷேர் விலை இறங்கி போச்சுன்னா இறங்குதுன்னா ஸோ மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது வாங்குறோமா, இல்லை நிஃப்டியெல்லாம் லோவர் லைனில் இருக்கும்போது வாங்குறோமா, இதை அடுத்து தெரிஞ்சுக்கணும். ஈவன் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது, யாராவது டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனி ஷேரை வாங்க வேண்டியது, அப்புறமா அது ஏறலை இறங்கிருச்சு லாஸ்ன்னு சொல்ல வேண்டியது, இதுதான் மக்கள்கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பங்குச்சந்தை ஆலோசகர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் மேம் இணைந்திருக்காங்க. போன வாரம் அவங்க கிட்ட ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரமும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒரு இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோவுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ தான் எனக்கு செட் ஆகும், இந்த ஷேர்ஸ் தான் செட் ஆகும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி மேம்? முதல்ல போர்ட்ஃபோலியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, பலதரப்பட்ட கம்பெனிகளை ஒரு சிங்கிள் பேஸ்கெட்டில் வாங்கி வைக்கிறது, அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஷேர்ஸ் வந்து ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணி பண்ணது அது வந்து இன்ட்ராடே. இன்றைக்கி ஒரு 1000 ஷேரை வாங்கிட்டு இன்றைக்கே கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஆனால் இதுவே நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு 1000 ஷேர் வாங்க போகிறீங்கன்னா 100 கம்பெனி கூட வாங்கி வைக்கலாம். ஒரு கம்பெனிக்கு 100 ஷேர்னு வச்சு 100 கம்பெனி வாங்கி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிகளை தொகுப்பு தான் போர்ட்ஃபோலியோ. ஸோ லாங் டேர்மில் வரும்போது அந்த போர்ட்ஃபோலியோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். டெய்லி ட்ரேடிங் வரும்போதோ இல்லை கமாடிட்டி ட்ரேடிங் வரும்போதோ தட்ஸ் ஆல் ஃபார் ஒன்லி ட்ரேடிங். வர்த்தகம் அன்னன்னைக்கு முடிஞ்சிடும். அதெல்லாம் கமாடிட்டி ட்ரேடிங்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸ் ட்ரேடிங். இந்த போர்ட்ஃபோலியோங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் டெய்லி ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஒரு டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இப்படி தான் இது மட்டும்தான் பண்ணணும் அவங்க சொல்ல கிடையாது. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான ட்ரேடிங் இருக்குது. அதில் எது வேணாலும் அவங்க பண்ணிக்கலாம். இதில் மாதம் மாதம் ஷேர் வாங்கி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்னு சொல்லுவோம். மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷேர்ஸோ இல்லை பலதரப்பட்ட ஷேர்ஸ்லையோ அக்குமுலேட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் ஒரு நிறைய கம்பெனி அதில் சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தரக்கூடிய லாபத்துடைய இன்ட்ரெஸ்ட்டை விட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு தரமான அதிகபட்ச லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். மேம், இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா லாங் டேர்ம் வந்து பெட்டரா இல்லை ஷார்ட் டேர்ம் பெட்டரா? சேஃப் ஆனதுன்னு சொன்னால் எப்போதுமே லாங் டேர்ம் தான் பெஸ்ட்டு. எல்லாருமே சஜஷன் பண்ணுறது அதுதான். நீண்ட கால அடிப்படையில் ஷேர் மார்க்கெட் வாங்கினீங்கன்னா லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து குஷன் கொடுக்குறோம். கம்பெனிகள் வந்து வளரணும், அவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ப்ராஃபிட் எல்லாம் காமிக்கணும். அதனால் இதுவே எனக்கு ஷார்ட் டேர்ம், அதாவது நாள் வர்த்தகம் ஒன்று இருக்குது, ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் இப்படிலாம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அன்னன்னைக்கு அந்த மாத தேவைகளுக்காக எங்களுக்கு வந்து பண தேவை இருக்குது. அதுக்கு வந்து வர்றவங்க எல்லாருமே இந்த நாள் வர்த்தகம் இல்லாட்டினா இந்த ஸ்விங் ட்ரேடிங் தான் வருவாங்க. இதை நான் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக பண்ணுறேன், என் குழந்தையோட படிப்பு செலவுக்காக பண்ணுறேன், என் பிள்ளையோட கல்யாண செலவுக்காக பண்ணுறேன், அப்படி பண்ணுறவங்க தான் நீண்ட கால அடிப்படைக்கு போவாங்க. ஏன்னா இந்த ரெண்டுக்குமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, டைமு, ரிஸ்க்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே வித்தியாசப்படும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஸ்லாப் இருக்குது. ஸோ ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்கவங்க அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரிஸ்க் அவாய்ட் பண்ணணும். அவங்களால இந்த நாள் வர்த்தகம்னா ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் நாள் வர்த்தகம்லாம். அதனால் அவங்களுக்குலாம் அதை சஜஸ்ட் பண்ணாமல் நீண்ட கால அடிப்படைக்கு போகலாம். ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த நீண்ட கால அடிப்படையிலேயே ரிஸ்க் வராதா? கண்டிப்பாக வரும். எந்த இடத்துல வரும்? இந்த கம்பெனி செலெக்ஷன். நீங்கள் ஒரு கம்பெனி எடுக்கிறீங்க, அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் 10 வருஷம் வச்சுருந்தாலும் அந்த கம்பெனி வாங்கினதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால தான் நீண்ட கால அடிப்படையில் வரும்போது பலதரப்பட்ட செக்டர்ஸ்,
இங்கே கிட்டத்தட்ட 25 மேஜர் செக்டர்ஸ் இருக்குது. பலதரப்பட்ட செக்டர்ஸ்லேருந்து ஒவ்வொரு செக்டர்ஸ், அதாவது ஆட்டோ, ஐடி, டெலிகாம், பேங்க்கு, இப்படி ஒவ்வொரு தரப்பட்ட செக்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த கம்பெனிஸை வாங்கி நீங்கள் தொகுத்தீங்கன்னா நீண்டகால அடிப்படையில், உதாரணமாக நீங்கள் ஒரு 50 கம்பெனி வாங்கியிருக்கீங்க, அதில் 40 கம்பெனி நல்லா போயிருப்பாங்க. ஒரு 10 கம்பெனி ஒன்று நீங்கள் வாங்கின இடத்துல இருக்கும், இல்லாட்டினா இறங்கியிருக்கு, லாஸ் ஆகி பழைய ரொம்ப இறங்கவும் செஞ்சுருக்கும். ஆனால் 40 கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ரிட்டர்ன் இந்த 10 கம்பெனியோட லாஸையும் சரி பண்ணி ஓவராலாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ அதனால் நீண்ட கால அடிப்படைன்னு வரும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியாக நிறைய கம்பெனி வாங்கினா ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணலாம். இதுவே நாள் வர்த்தகம், ஸ்விங் ட்ரேடிங்கில் வர நீங்கள் டெக்னிக்கல்ஸில் நல்ல சவுண்டாக இருக்கணும். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுல நல்ல சவுண்டாக இருக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுக்கிறீங்க, இன்கேஸ் லாஸ் வந்தால் எப்படி சரி பண்ணுவீங்க, இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணிட்டா நீங்கள் இந்த ஸ்விங் ட்ரேடிங்லேயோ இன்ட்ராடேலையோ நீங்கள் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். மேம், இப்போது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் அண்ட் புதுசாக உள்ள வரவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டு பேருமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். நீங்கள் ரெண்டுலேயுமே ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாம். பிஎஸ்சி வெரி ஓல்டர், 1978லேருந்து இருக்காங்க. என்எஸ்சி ஆரம்பிக்கப்பட்டது 1992. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில் ஒரு எக்ஸ்சேஞ்சு, கல்கத்தாவில், அகமதாபாத்தில், இப்படி ஊருக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. 1992 ஒரு பெரிய ஸ்கேம், அதனால் எல்லா எக்ஸ்சேஞ்சையும் பூலப் பண்ணி இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேருடைய லொக்கேஷனும் மும்பை தான். நேர்கள் பிஎஸ்சிலையும் ஷேர்ஸ் வாங்கலாம், என்எஸ்சிலையும் வாங்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸில் ஷேருடைய ப்ரைஸ் ஒரே கம்பெனி ஷேர் தான், பிஎஸ்சிலையும் இருப்பாங்க, என்எஸ்சிலையும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து தங்கம் வாங்குறீங்க, நீங்கள் 2 கடைகளில் போய் வாங்குறீங்க, பில்லை கொண்டு கடைசியாக பார்க்கும்போது ஒரே 1 பவுன் தான் வாங்குறீங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஷேர் ப்ரைஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும், ரொம்ப மேஜராக இருக்காது. இப்போ 100 ரூபானா இந்த சைடு 100 ரூபா 10 பைசா, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடம் பிஎஸ்சியில் தான். அதே மாதிரி வாலட்டாலிட்டின்னு சொல்லுவோம், இந்த ஸ்விங்கு, ஏற்ற இறக்கம், அது பிஎஸ்சியில் தான் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இன்ட்ராடே, டெலிவரி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் எல்லாம் நடக்குது. இந்த ட்ரேடிங் எல்லாமே என்எஸ்சியில் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்எஸ்சியில் வேல்யூம்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், அதாவது ட்ரேடர்ஸ், அங்கே ட்ரேடர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. எங்கே லேட்டாக ஆரம்பித்தா கூட என்எஸ்சியில். பிஎஸ்சியில் ஆளுங்க கம்மி, அந்த மெம்பர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, பையர்ஸ் செல்லர்ஸ், அவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஸோ ஆளுங்க கம்மியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன பண்ணலாம், நம்ம குரூப்பிசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கம்பெனியை 10,000 பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அதே கம்பெனியை இன்னொரு இடத்துல 10 லட்சம் பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் பேர் எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க? 10,000 பேர்னா 8,000 பேர் ஒன்றா உட்காந்துட்டாங்கன்னா அவங்க சொல்கிற எடுத்து தான் வாங்கணும், விற்கணும். ஸோ இந்த மாதிரி குரூப்பிசம் எல்லாம் பண்ணலாம். மெம்பர்ஸ் கம்மியாக இருந்தால், வால்யூம் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது. அதனால் பிஎஸ்சிலையும் நீங்கள் ஷேர் வாங்கலாம், என்எஸ்சிலையும் வாங்கலாம். ஆனால் என்எஸ்சியில் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஏன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கணும்? நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்கம்மா, அங்கே விற்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா எங்கேருந்து நீங்கள் வாங்குவீங்க? ஸோ பையர்ஸ் செல்லர்ஸுங்கிறது அதிகமாக இருந்தால் தான் லிக்விடிட்டி, காசாக்க முடியும். இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் என்எஸ்சி தான், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதனால் பிஎஸ்சியில் வாங்குறத விட என்எஸ்சியில் வாங்குறது எப்போதுமே சேஃப். மேம், இப்போது ஷேர்ஸோட ப்ரைஸஸ் பற்றியெல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த ப்ரைஸஸ் வந்து எந்த பேசிஸில் வந்து நிர்ணயிக்கிறாங்க மேம்? ஆரம்பத்தில் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஐபிஓன்னு சொல்லுவோம், ப்ரைமரி மார்க்கெட்டு. ஸோ ப்ரைமரி மார்க்கெட் வழியாகத்தான் செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகணும். ப்ரைமரி மார்க்கெட்டில் முதல்ல கம்பெனியோட ஷேருடைய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது அந்தந்த ப்ரமோட்டர்ஸ், அந்தந்த ஓனர்ஸ் தான் அந்த ஷேருடைய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸை நம்ம மக்கள் எல்லாரும் விலை கொடுத்து வாங்குவாங்க. உதாரணமாக ஒரு கம்பெனி அந்த ப்ரைஸ் 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் போய் அவங்கள்ட்ட, யார் ஓனர்கிட்ட என்ன ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 100 ரூபா. அப்போ அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் ஃபஸ்ட்டு யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? அந்த கம்பெனியோடைய ப்ரமோட்டர்ஸ் கம் ஓனர்ஸு. அடுத்தபடியாக அந்த ஷேர் நான் வாங்கிட்டேன், 100 ரூபா கொடுத்து இப்போ என் கைக்கு வந்துருச்சு. இனி அடுத்து இங்கே வந்துடுவோம், முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்எஸ்சி பிஎஸ்சிக்கு வந்துடும். அதுக்கு பேர் செகண்டரி மார்க்கெட்டு. இப்போ நான் 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேனே, நான் 100 ரூபாய்க்கா விற்பேன்? நான் என்ன பண்ணுவேன், 110 ரூபா வந்தால் விற்கலாம், 110 ரூபாய்க்கு நான் விற்கிறதுக்கு விரும்புகிறேன்னு நான் கோட் பண்ணுவேன். அங்கே அந்த சைடு எதிர்த்தரப்புலேருந்து புதுசாக வாங்குறவங்க, இப்போ நான் செல்லர், நான் ப்ரமோட்டர்லேருந்து வாங்கிட்டேன், இப்போ நான் செல்லர், நான் ரேட் கோட் பண்ணுவேன்.
110 நான் வந்து விற்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆகா இந்த கம்பெனி ஷேர் நம்ம வாங்கியே ஆகணும், நம்ம அந்த இடத்துல ஓனர்கிட்ட வாங்க முடியல, இவங்க தான் தரேங்கிறாங்கல்ல வாங்கிக்கலாம், நீங்கள் ரெடியாக வரீங்க என்கிட்ட, நான் வாங்கிக்கிறேன் 110 கொடுத்து. ஸோ இப்போ ப்ரைஸ் எங்கே போயிடும், 110க்கு போயிடும். ஸோ இப்படி தான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான். ஆரம்பத்தில் ப்ரைமரி மார்க்கெட்டில் மட்டும்தான் ப்ரமோட்டர்ஸ் வராங்க, அதுக்கப்புறமா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடிய இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான். ஆனால் இவங்களுடைய அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட், ஷேருடைய ப்ரைஸ் ஏறுறது எல்லாமே கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் வச்சு தான். கம்பெனி ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது, நல்ல ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா தான் பையர்ஸ் இன்னும் நிறைய வருவாங்க, அப்போ ரேட்டு ஏறும். இல்லாட்டினா ரேட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நிர்ணயம் பண்ணுறது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். மேம் இப்போது ஷேர்ஸில் வந்து பேசிக்கான சில விஷயங்கள் தான் தெரியுது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க, அவங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, டேஞ்சரஸ் ஜோன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? டேஞ்சர் ஜோன், சேஃப் ஜோன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம எடுக்கக்கூடிய கம்பெனிங்களை பொறுத்து நம்ம வந்து எந்த மாதிரி ட்ரேடிங் முதல்ல சூஸ் பண்ணுறோம். இன்ட்ராடே டெய்லி ட்ரேடிங் போட்டாலே டேஞ்சர் தான், அது ஆரம்பத்திலே டேஞ்சர் தான். ஆனால் அதில் உள்ளே போய் தான் பணம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்ட் மாதிரி. ஏன்னா ஹை ரிஸ்க்கு, ஒரு நாளைக்கே எடுத்துடலாம் அந்த மாதிரி. இல்லை நான் வந்து கொஞ்சம் சேஃபாகவே ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க அடுத்த சாய்ஸாக வர்றது வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு வருவாங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு வரும்போது அந்த கம்பெனியை பற்றி நியூஸஸ்லாம் படிக்கணும், அப்போ தான் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாறும். அதே மாதிரி கம்பெனி வந்து நல்லா போயிட்டுருக்காங்களா, ப்ராஃபிட்டாக கொடுத்துட்ருக்காங்களா, அந்த கம்பெனிக்கு ஏதாவது கடன்லாம் இருக்குதா, ஸோ பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸும் பார்க்க தெரியணும். இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த டேஞ்சர் ஜோனுக்கு வரமாட்டாங்க. இதெல்லாம் பார்க்க தெரிலனா எல்லா கம்பெனி நம்ம வாங்கிட்டோன்னா அந்த கம்பெனி ஏறணும்னு ஒன்று கட்டாயம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டுடைய பெரிய பிரச்சனையே அதான். எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ. அதே மாதிரி அடுத்து ஏதாவது புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்களா, இதெல்லாம் எங்கே போய் தெரிஞ்சுக்குதுன்னு கேட்பீங்க. இது கண்டிப்பாக செய்தித்தாள்கள் மூலமாக அதில் கிடைக்குது. உங்களுக்கு இப்போல்லாம் வெப்சைட்ஸ், வெப்சைட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அதிலெல்லாம் படித்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நாங்கள் மட்டும் என்ன மாய மந்திரமாக என்ன சொல்கிறதுக்கு. ஸோ நாங்கள் விஷயங்களை யார் ஒருத்தங்க விஷயங்களை வந்து கிரகிச்சுக்கிறாங்களோ அந்த நாலேஜ் தான் இங்கே அவங்களுக்கு பணமாக மாறும். தெரியாதவங்க வெறும் டிப்ஸு மட்டும் நம்பி, ஈவன் எங்கள் மாஸ் மீடியாவில் கொடுக்கக்கூடிய டிப்ஸாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமு இது மாதிரி டெலிகிராம்ஸில் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டிப்ஸை மட்டும் நம்பி நீங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஞ்சர் ஜோனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சில கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் சொல்லுவோம், அவங்க இந்த மாதிரி டிப்ஸ் ப்ரொவைடிங் கம்பெனியை அப்ரோச் பண்ணி என் கம்பெனியை ப்ரமோட் பண்ணி கொடு, நீ இந்த ஷேரை விற்று கொடு இப்படிலாம் சொல்லி பேசுகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேர் வந்து நல்லா போது பாருங்கள் எல்லோரும் வாங்குங்க அப்படிலாம் ரெக்கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதுவும் பல்காக வாங்குவாங்க. இவங்க என்ன தெரியாது இவங்களுக்கு, இங்கே பாருங்கள் 8 ரூபா இருந்த ஷேர் 10 ரூபாய்க்கு போயிடுச்சு, 10 ரூபா இருந்த ஷேர் 100 ரூபாய்க்கு போயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சு இனி போகுமா, அந்த மாதிரி சொல்ல முடியுமானா அது சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லோரும் மொத்த பணத்தையும், எப்போதுமே மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல ட்ரையல் அண்ட் எரரில் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், டைவர்சிஃபைடாக எவ்வளோக்கு அளவு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு டேஞ்சர் ஜோன்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஸ்டாகிராமில், டெலிகிராம்லலாம் வந்து நிறைய ஃபேக்கான டிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ இது ஃபேக் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தாம்மா. ஏன்னா இதுக்கு வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இல்லை. ஸோ நேர்கள் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நியூஸை முதல்ல அந்த கம்பெனி எல்லாருமே எல்லா கம்பெனி சஜஷன் பண்ணலாம். ஸோ நாம் தான் அதுக்கப்புறமா உட்காந்து அந்த கம்பெனி, இப்போ எனக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் பற்றி வரும், நான் உட்காந்து அதை ரிசர்ச், என்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் நாலேஜை வச்சுக்கிட்டு அதோட ஆட் பண்ணி பார்க்குறது, அதோட ஒத்து போகுது அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக டெக்னிக்கல்ஸு, இப்போ வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, இப்போ போய் வாங்கினோம்னா அப்புறம் ஷேர் விலை இறங்கி போச்சுன்னா இறங்குதுன்னா, ஸோ மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது வாங்குறோமா இல்லை நிஃப்டியெல்லாம் லோ லைனில் இருக்கும்போது வாங்குறோமா, இதை அடுத்து தெரிஞ்சுக்கணும். ஸோ யார் வேணாலும் டிப்ஸை கொடுக்கலாம், யார் வேணாலும் சஜஷன் கொடுக்கலாம். ஒரு கடைக்கு போகிறீங்க, அவங்களுடைய பொருட்களை பற்றி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அதை பற்றி விவரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது யார், நீங்கள் தான். இது நமக்கு தேவையா, இதை நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் அதே மாதிரி தான், ஊடகங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் தான் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது 1க்கு 2 விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபண்டமெண்டல் நாலேஜாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் ரைட் ஆர் ராங் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இனிஷியலாக ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கும், ஆனால் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கொஞ்சம் போக போக தான் தெரியும். இப்போ இந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப மஸ்ட்டாக அதை வச்சு தான் உள்ளே வரணுமா, இல்லை ஃபண்டமெண்டல் வச்சு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருந்தாலே போதுமானது. எதுக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு.
ஆனால் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது மஸ்ட்டு. இதுதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் அவங்களுக்கு வந்து சேஃப் ஜோனில் வச்சுருக்கோம். இதுவே லாங் டேர்மில் வர்றவங்க இவங்க நிறைய பேர் வந்து ஈவன் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது, யாராவது டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனி ஷேரை வாங்க வேண்டியது, அப்புறமா அது ஏறலை இறங்கிருச்சு லாஸ்ன்னு சொல்ல வேண்டியது, இதுதான் மக்கள்கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபண்டமெண்டலி இப்போ நான் லாங் டேர்மு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்க போகிறீங்களா, முதல்ல முடிவு பண்ணுங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு வரீங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்க போகிறேன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கம்பெனியை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் யாருடைய டிப்ஸையும் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரிந்த நோன் ஃபேக்டர்ஸாக இருக்கக்கூடிய உங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் கம்பெனின்னு கேட்டால் யார் வேணால் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட அந்த மாதிரி கம்பெனிஸாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல்ஸ் தேவையில்லை. ஆனால் அதுவே டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ட்ஸு, கால்குலேட்டர்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி பழைய டேட்டாவை வச்சுக்கிட்டு அடுத்தது நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் டெக்னிக்கல்ஸ். அது வந்து கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட் பண்ணும். இதுவே நான் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணும். அதோட இவங்க டெக்னிக்கல்ஸையும் சேர்த்து பண்ணாங்கன்னா, நான் வாங்கின பிறகு ஷேர் விலை இறங்கி போச்சு, அந்த டெக்னிக்கல்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் லெவல்லாம் என்ன, வாங்குகிற இடம் எது, விற்கிற இடம் எதுங்கெல்லாம் அந்த கிராஃப் மூலமாக பார்க்குறது. இருக்கிறதுலே பீக்கில் போய் வாங்கிட்டு அப்புறம் இறங்குதுன்னா அது பீக்கு செல்லிங் நிலை. அந்த இடத்துல எல்லோரும் விற்க ஆரம்பிப்பாங்க. நம்ம போய் வாங்கினோம்னா ரேட்டு இறங்கிடும். ஸோ வாங்கக்கூடிய இடம் எது, விற்கக்கூடிய இடம் எதுன்னு தெரிஞ்சு எப்படி வாங்கணும், பிரித்து வாங்கணுமா, பல்காக வாங்கணுமா, இதுக்கெல்லாம் தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் சேர்ந்து பண்ணாங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகம். வெறும் ஃபண்டமெண்டல் மட்டும் வச்சுட்டு பண்ணாங்கன்னா அது லாங் டேர்முக்கு ஓகே, ஷார்ட் டேர்முக்கு பத்தாது. டெக்னிக்கல்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அண்ட் ஆல்சோ இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு. போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், அப்படின்னா என்ன? ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, லாங் டேர்மில் வச்சுருக்கவங்களுக்கு சில சலுகைகள்லாம் அந்த கம்பெனி ஓனர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பணமாகவே பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பணமாக கொடுத்தாங்கன்னா ஒரு ஷேருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அதை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துருவாங்க. இது வந்து டிவிடெண்ட்டு. இப்படி கொடுக்காம ஷேராக கொடுப்பாங்க, போனஸ் அதுக்கு பேர். இப்போ நீங்கள் 1:1 கொடுக்குறோம், 100 ஷேர் வச்சுருக்காங்கன்னா இன்னொரு 100 ஷேர் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் அது 200 ஷேராக மாறிடும். இன்னொரு 100 ஷேர் வாங்குறதுக்கு நீங்கள் பணம் தரவே இல்லை. ஆனால் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடுச்சு, 200 ஷேராக மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் ஷேர் விலை ஏறும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ பணமாக கொடுக்காம ஷேராக கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் போனஸ் ஷேரு. இப்போ போனஸ் ஷேர்னால் யாருக்கு கிடைக்கும், யாரெல்லாம் டெலிவரி அதாவது லாங் டேர்மில் வாங்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி பண்ணுறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி போனஸோ இந்த டிவிடெண்ட்டோ ஒரு ரெக்கார்ட் டேட்னு ஒரு டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் யாருக்கிட்டலாம் அந்த ஷேர் இருந்ததோ அவங்களுக்கு தான் இந்த போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் முடித்த பிறகு நீங்கள் போய் அந்த கம்பெனி ஷேரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்காது. அதே மாதிரி போனஸ் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவங்க டிக்ளேர் பண்ண முடித்த பிறகு ஒரு 15லேருந்து 20 நாள் கழித்து தான் உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் அங்கே வரவு வைக்கப்படும். போனஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஷேர் வேலை இப்போ 1:1 கொடுத்தாங்கன்னா 500 ரூபா இருக்க ஷேர் அப்படியே 250 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ உங்களுடைய ஷேர் விலை என்ன ஆகிடும், பாதிக்கு பாதியாக குறைஞ்சிடும். ஆனால் உங்களுடைய குவான்டிட்டி இங்கே 100 இருந்தது 200 மாறிடும். திருப்பி இது 250லேருந்து மறுபடியும் ஏறுது பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட். இதுதான் போனஸ் ஷேர்னு சொல்லுவோம். நல்லா கம்பெனியை ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறவங்க, நல்லா மதித்து ஷேர் ஹோல்டரை மதித்து பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் போனஸ் கொடுக்கறதில்ல, சில கம்பெனிஸ்கள் மட்டும் போனஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. மேம் இப்போ இதை பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் தான் கற்றுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா? இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை இந்த மாதிரி பாம்பே இந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் புறநகர் பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்பரான இன்ஸ்டியூட்டில் எதுவும் இருக்கிறது இல்லை. அவங்களுக்கான இந்த டிமெட் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி தரதுக்கான ஷேர் புரோக்கர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஆனால் ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் ரெஜிஸ்டர் இன்ஸ்டியூட்டு
அந்த மாதிரிலாம் எதுவுமே ஜாஸ்தி இருக்கிறது இல்லை. அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மூலமாக இப்போல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமாக சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு அந்தந்த புரோக்கருடைய ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து அங்கே உட்காந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, நாங்களே பண்ணணும்னா சொல்லிக் கொடுங்க, இப்படி சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டியூட்டை அப்ரோச் பண்ணி ரெகுலராக கிளாஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். இன்ஸ்டியூட்டில் போய் தான் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் கொஞ்சமாவது நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் வராமல் ஒரு ப்ராஃபிட் மோடில் உங்களுடைய ஃபினான்ஸை நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இப்போது ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த டைமில் இது ரைட்டான இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஃபைன் பண்ணுறது எப்படி? நிறைய இன்ஸ்டியூட் இருக்குடாமா. அதனால் நீங்கள் வந்து முதல்ல இன்ஸ்டியூட் வந்து எத்தனை வருஷமாக இருக்காங்க, அந்த ட்ரைனர் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வச்சுருக்குறாங்க, நீங்கள் அதில் நிறைய பேக்கேஜெல்லாம் வேறு இருக்கும். ஸோ அதனால் முதல்ல ஒன்றுமே தெரியாத நீங்கள் எடுத்தோடனே அட்வான்ஸுக்கெலாம் போகாமல் ஒரு பேசிக்கான ஒரு இதை வந்து முதல்ல படிங்க. ஒரு பேசிக் நாலேஜை கேதர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கே ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்கள இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, எப்படி இருந்தது கிளாஸஸ்ஸு, அந்த மாதிரி விஷயங்களையும் கேதர் பண்ணிக்கோங்க. இன் பர்சனாக நேராக போய் என்கொயரி பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ட்ரைனர் வந்து எடுக்கிறாரா இல்லை வேறு யாரையும் வச்சு எடுக்கிறாங்களா, யார் ட்ரைனருடைய குவாலிஃபிகேஷன் முதல்ல மஸ்ட்டு, அவங்க எந்த மாதிரி கோர்ஸ் கண்டென்ட் எடுக்கிறாங்க, சிலபஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு புரியல அடுத்த விஷயம். முதல்ல சிலபஸை என்ன வச்சுருக்கிறாங்க, என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் முடித்த பிறகு நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கோர்ஸ் கண்டென்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமாக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பேசிக்காக படிங்க, ப்ராக்டிகல்ஸாக அப்ளை பண்ணுங்கள். ப்ராக்டிகல்ஸ் மஸ்ட்டு. வெறும் தியரியோடு நின்றாதீங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர சொல்லுங்கள். லைவ் மார்க்கெட்டில் பண்ண பாருங்கள். ரெக்கார்டிங்லேயோ இல்லை மார்க்கெட் முடிஞ்ச பிறகோ இருக்கக்கூடிய கிளாஸஸில் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கணும். அதெல்லாம் நீங்கள் லைவாக உட்காந்து செஞ்சு பார்த்து அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க, கிளாஸஸ் முடிச்சோன்னா அவங்களுடைய ஃபாலோஅப்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அவங்க ஃபாலோஅப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நீங்கள் உங்கள் டைமையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்பார்ட் ஃப்ரம் தி கிளாஸஸ். ஸோ ஆலம்னி மீட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, கெட் டுகெதர் இந்த மாதிரிலாம் இருக்குதா, ஸோ குரூப் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டில் அப்ரோச் பண்ணி கிளாஸஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். மேம், இப்போது டிமேட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமேலாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன் எல்லாருமே ஓப்பன் பண்ணக்கூடாது? டிமேட் அக்கௌண்ட்டை சில செக்டர்ஸில் வேலை பார்க்குறவங்க, அதாவது டீச்சர்ஸு, கவர்மெண்ட் செக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, அதே மாதிரி இந்த ஷேர் புரோக்கிங் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க, இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஷேர் புரோக்கர் தாம் பேர்லேயே டிமெட் அக்கௌண்ட் வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விதிமுறைகள் செபியில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க இந்த மாதிரி டிமெட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய இந்த ஷேர் பிஸ்னஸில் மும்முரமாக இருந்தாங்கன்னா அவங்க நார்மலாக பண்ணுற வேலையெல்லாம் தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் முக்கியமாக இன்ட்ராடே டெய்லி ட்ரேடிங் பண்ணும்போது மிஷினில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். உங்கள் மிஷினில் உட்காந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தால் மற்ற வேலைகளை யார் பார்ப்பாங்க? ஸோ அதனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸு அந்த மாதிரி இருக்கவங்க, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் கூட பண்ணலாம். முக்கியமாக இந்த மாதிரி அதே மாதிரி செபியில் ஒர்க் பண்ணுறவங்க, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணுறவங்க, இங்கே NSDL CDSLனு ஆஃபீஸ் இருக்குது. இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் தாங்க பேரில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் தாங்க பணம் பண்ணணும், அது மாதிரி இன்சைட் ட்ரேடிங் சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடுங்கிறதுக்காகத்தான் சில குறிப்பிட்ட இருக்கவங்க இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு வேளை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வேணால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷேர் வாங்கி வச்சுக்கோங்க, நாள் வர்த்தகம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி NRI பீப்புள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனிங்கிறது வேறு. அவங்க நார்மலாக பேங்க் மூலமாக தான் அவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணணும். NRI பீப்புள்ஸும் இன்ட்ராடே டெய்லி ட்ரேடிங் பண்ணக்கூடாது, நீண்ட கால அடிப்படையில் ஷேர்ஸ் வாங்கலாம். ஸோ இது வந்து சில நடைமுறை பிரச்சனைகள் தவிர்ப்பதற்காக டெய்லி ட்ரேடிங் பண்ணி மற்ற ஒர்க்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க.
மேம் இப்போது என்ஆர்ஐ பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து வேறு ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ வந்து டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நம்பி ட்ரஸ்ட் பண்ணி பண்ணலாமா, இல்லை டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வந்து மஸ்ட்டா? இப்போல்லாம் வந்து டைரக்ட் இன்ட்ராக்ஷன் பண்ண முடிய மாட்டேங்குது. கொரோனா பீரியடுக்கு அப்புறமாகவே எல்லாமே த்ரூ ஆன்லைன் மூலமாகத்தான். ஸோ ஆன்லைன் மூலமாகவும் அவங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரோட ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு அவங்க என்ஆர்ஐ பீப்புள்ஸ் வந்து ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ உங்களோட நேரடி கண்காணிப்பு கீழே ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சுருந்தா கூட உங்களோட நேரடி கண்காணிப்பு கீழே தான் ஷேர்ஸ் வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிறது இப்போ உள்ள லேட்டஸ்ட் ரூல்ஸு. ஓடிபி மூலமாக தான் உள்ளே அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஃபோன் மூலமாலாம் என்ட்ரி ஆகி பைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மற்ற நடைமுறை பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக ஓடிபி உள்ளே கொடுத்து தான் நீங்கள் இனிமேல் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும், விற்கணுங்கிற நடைமுறை இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ஆர்ஐ பீப்புள்ஸ்லாம் ஒவ்வொரு முறையும் ஓடிபி கொடுத்து பண்ணுறது, ஏன்னா அவங்க உள்ள ஃபோன் நம்பர்ஸ்லாம் வித்தியாசப்படுது. அப்படிங்கிறனால கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஆனால் அவங்களுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் இருந்தாலும் கூட தங்களுடைய நேரடி பாதுகாப்பு, நேரடி கண்காணிப்பு கீழே ஷேர்ஸ் வாங்குறது. ஸோ இப்போ இந்த அட்வைசர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை ஃபாலோ பண்ணுறது ரைட்டா, இல்லை மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து எடுத்துக்கலாமா அட்வைசஸ்? பெரும்பாலும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு டாக்டர்னா ஒரு டாக்டர் தான் வச்சுருக்கோம், ஆடிட்டர்னா ஒரு ஆடிட்டர் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரை தேர்ந்தெடுக்கும் போது நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா க்ரைட்டீரியாவையும் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிறது வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது அப்படின்னா ஒருத்தரையே ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா சில இடங்கள்லாம் ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. எத்தனை இடத்துல சார்ஜ் கொடுப்பீங்க? வர ரிட்டர்னில் பாதி சார்ஜஸில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஒரே ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தேர்ந்தெடுங்க. அவங்களால உங்களுக்கு லாபம் கொடுக்க முடியல, பிரச்சனை ஆகிட்டே வருதுன்னா யூ ஸ்கிப்ட்டு மல்டிபிளாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இப்போது இங்கேருந்து வேற ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட நாங்கள் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஏதாவது சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பெரும்பாலும் அந்த மாதிரி வராது. ஆனால் முன்னாடி இருந்தவங்கள்ட்ட என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்டீங்க, இப்போ அங்கே என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்கிறத இவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இவங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ்லாம் கொடுத்து அது உங்களுக்கு பெட்டராக இருந்ததுன்னா நீங்கள் போகலாம். அதே தான் இவங்களும் கொடுக்குறாங்க, அதே சார்ஜஸ் தான் அப்படின்னா அவங்கள்ட்ட கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். இதே நான் இங்கே பிரச்சனை ஆச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன், இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் தரவாக தெரிஞ்சுட்டு அப்புறமாக நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணலாம். மேம் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை எங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணீங்க. குறிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து நிறையவே சொல்லிக் கொடுத்தீங்க. இன்னமும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்கறதுக்கு இருக்குது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி மேம். நிச்சயமாக நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.